அதுதான் கடவுள், அதுதான் சாமி. உண்மையில சூரியன் தான் சாமி, சந்திரன் தான் இரவுல சாமி. அந்த காலத்தில் கிரகங்களை எப்படின்னா பார்க்கக்கூடிய விண்மீன்கள் தான் கடவுள். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக பார்த்தாங்க. என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னு வச்சுங்களேன். சில குழந்தை வீட்டில் டிவியை போட்டுவிட்டு டிவி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் பாட்டு கேட்டுக்கிட்டே படிக்கிற குழந்தை இருக்குது. சில பேர் தனியாக உட்காந்து எந்த சத்தமும் இருக்கோட அப்படியே நிசத்தமாக இருக்கணும், அதில் உட்காந்து படிக்கும். சில பேர் 2 பேர் பேசிக்கிட்டே படிப்பாங்க, 4 பேர் குரூப்பாக உட்காந்து படிப்பாங்க. எல்லாம் படிப்பு தான். எல்லாமே அவங்கவுங்க அனுபவங்களுக்கு, அவங்கவுங்க தேவைகளுக்கு, அவங்கவுங்க பார்வைகளுக்கு, அவங்கவுங்களுக்கு ஒத்து வர்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த நிகழ்வுகளை என்ன பண்ண அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அவ்வளோ அழகாக படிக்கும். நீங்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், டிவி நல்லா வால்யூமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோனில் அழகாக தெளிவாக பேசுவாங்க. அங்கே டிவியே அழகாக பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நல்லா குழந்தை பார்த்தீங்கன்னா டிவியில் ஏதோ ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும். இங்கே ஹோம் ஒர்க் எழுதும், பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கும். உண்மையிலே நான் என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருந்தார். அவ்வளோ டிவி அவ்வளோ அழகாக பார்ப்பார். ஆனால் ஃபஸ்ட்டு மார்க் அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் இருப்பான். எப்படி அவனால் மட்டும் முடியுது? இங்கே பார்க்குற விதங்கள் இருக்குது பாருங்கள். அப்போ கடவுள் இந்த ஆன்மீகங்கிறது இப்படி தான் சில பேர் ஒளியாக பார்க்குறாங்க பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் வள்ளலாரோட வழிபாடு பார்த்திங்கன்னா ஒளியோட வழிபாடு தான். ஒருத்தர் உருவ வழிபாடு நல்லது, ஒருத்தர் உருவ வழிபாடு நல்லது, அருவ வழிபாடு அப்படிங்கிற மாதிரி அவரவர் பார்வையில் தான் இந்த பார்க்க முடியுமே தவிர இது சரின்னோ, இது தவறுன்னோ, இது உண்மைன்னோ, இது பொய்யின்னோ, இது நல்லதுன்னோ, இது கெட்டதுன்னோ இங்கே சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஆனாலும் இந்த வழிபாட்டு முறைகள், ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்னா ஜோதிடம் தான். ஏன் அப்படின்னா இந்த ஜோதிடத்தோட கணக்கை எப்படியாச்சும் தெரிஞ்சாதான். ஏன்னா இந்த ஜோதிடம் முதல் ஒரு விஷயம் எனக்கு என்ன ஒன்று அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். என்னைய பொறுத்தளவுக்கு முதல் நிகழ்வு ஆன்மீகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜோதிடம்ங்கிற ஒரு கணக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜோதிடம் தெரியாமல் நீங்கள் ஆன்மீகம் ஒரு பயபக்தி பக்தி அப்படிங்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் சாமி கும்பிடலாம். ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு பொருள் கேட்கணுன்னா எந்த பொருள் கேட்கணும், எப்படி பொருளை கேட்கணும், என்னென்ன பொருள் கேட்கணும். உங்கள்கிட்ட ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு பொருளை கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாது. அதுதான் இந்த மெஷர்மெண்ட். என் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியலை, என் பாதைக்கு என்னன்னு தெரியலை, என் பாதை என்னன்னே தெரியலை. நானாக என்ன பண்ணுறேன், கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு கடவுளே அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. நான் என்னதுக்காக வந்திருக்கேன், நான் என்ன படைக்க வந்திருக்கேன், என்ன பாதுகாக்க வந்திருக்கேன், எனக்கு தேவை என்ன, என்னுடைய வாழ்க்கை முறைக்கு என்ன தேவை இருக்குது இந்த ஆன்மீகத்தில். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் கோயிலுக்கு போகலாம், நானும் கோயிலுக்கு போகிறேன், நீங்கள் இந்த சாமி கும்பிட்டு நானும் அந்த சாமி கும்பிட்டுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே சாமியை பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரே நேரத்தில் கும்பிடுவாங்க.